Good morning, families. Welcome to my channel Being Mirandas. நான் உங்க நித்யா மிராண்டா. இந்த வீடியோவில் ஃப்ரிட்ஜ், வெஜிடபிள் பேஸ்கெட் ஆர்கனைசிங் அண்ட் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். ஃப்ரிட்ஜ் செக்ஷன் அப்பப்போ டர்ட்டியாக அப்பப்போவே க்ளீன் பண்ணிடணும். அப்போ தான் டீப் க்ளீனிங் ரொம்ப கஷ்டமாக இருக்காது. என்னுடைய வெஜ் பேஸ்கெட் 2 கொடுத்துருக்காங்க. வீக்கெண்ட் ஷாப்பிங் முன்னாடி க்ளீன் பண்ணிவிட்டு லெஃப்ட் அவுட் வெஜிடபிள்ஸ் நோட் பண்ணி பர்ச்சேஸ் லிஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இதனால் எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் சேராது, வேஸ்டேஜும் குறைக்கலாம். ஃப்ரிட்ஜ் மாற்றிட்டோம் இல்லையா, பெருசாச்சு. ஸோ இந்த லைனர்ஸ் இருக்குது, லைனர் வச்சு அதுக்கப்புறம் நம்ம நான் ஒரு லாங் பாக்ஸ் வச்சுருக்கேன். அதில் நீட்டமான வெஜிடபிள்ஸான சுரக்காய், புடலங்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் செப்ரேட்டாக வச்சுருப்பேன். அதே மாதிரி கட் பண்ண கொஞ்சம் மீதி வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் ரேப் பண்ணி அது உள்ளே வச்சுருப்பேன். ஸோ செக்ரிகேட் பண்ணி வைக்கும்போது டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன சின்ன வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நெட் பேக்கில் போட்டு வச்சுருப்பேன். எங்கள் ஃப்ரிட்ஜில் 2 பேஸ்கெட் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒன்றுத்தில் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுப்பேன். இன்னொன்றுத்தில் ஃப்ரூட்ஸு, அப்புறம் கீரை வகைகள் வாங்கினா கீரை வச்சுருப்பேன். அப்புறம் இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் கூட நான் செக்ரிகேட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாம் அடிக்கடி நம்ம திறந்து எடுக்கிறதுனால வெஜிடபிள்ஸ் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை ரொம்ப வேணுங்கிறப்ப மட்டும்தான் திறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி 2ஆக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ரம்பன்னு ஒரு கிடைக்கும். அது ஒரு வாசனை இலை மாதிரி, நம்ம பே லீஃப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும் அந்த வாசனை. நாங்கள் இங்கே சிலோன் செக்ஷனில் மட்டும்தான் கிடைக்கும், சிலோன் கடைகளில் மட்டும்தான் கிடைக்கும், அங்கே தான் வருது இது. நம்ம ஊர்லேயும் கிடைக்கிது, ஆனால் தூத்துக்குடி அந்த சைடில் தான் இதை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இங்கே சிலோன்காரங்களும் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதில் தால் பண்ணி சாப்பிட்லாம், மட்டன் கறிக்கு போடலாம், இதில் ரைஸ் கூட பண்ணுவாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் அது யூஸ் பண்ணுறப்போ. ஸோ அதை நான் ஒரு 2 dirhams கிடைக்கும், ஆனால் நிறைய கிடைக்கும். ஸோ நான் அப்பப்போ தான் யூஸ் பண்ணுறதுனால அதை ஃப்ரீசரில் போட்டு வச்சிடலான்னு சொல்லி கட் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி பச்சை மிளகாவும் கறி லீவ்ஸ் நிறைய லாஸ்ட் வீக்கெண்ட் இதுக்கு போயிருந்தோம், கேம்பிங் போனப்போ கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் அது எடுத்துகிட்டு நான் பாக்ஸில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நம்ம வீட்டில் கருவேப்பிலை செடியை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன். அதே மாதிரி பச்சை மிளகாவையும் சரின்னு சொல்லிவிட்டு காம்பு கிள்ளி வச்சிட்டோன்னா அது ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு வரும். காம்பு கடைசி வரைக்கும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். ஒரு பிட்டு கூட அந்த காம்பு அதில் இருக்கக்கூடாது. அந்த இது கவர் பண்ணி இருக்கும் ஒரு தோல் மாதிரி, அது கூட இருக்கக்கூடாது. அது இருந்தால் கூட சீக்கிரம் அழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நான் க்ளீன் பண்ணி வைக்கும்போதே ஏதாவது சின்ன சின்ன டேமேஜஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பச்சை மிளகாவெல்லாம் தனியாக எடுத்து வச்சுப்பேன். நம்ம கடைசியாக நான் எல்லாத்தையும் நல்லதெல்லாம் கீழே வச்சுட்டு டிஷ்யூ போட்டு மூடிட்டு, அதே மாதிரி கொஞ்சம் டேமேஜ் ஆன இந்த பச்சை மிளகாலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மேலாக வச்சுப்பேன் நான். ஸோ நம்ம சட்னி கிட்னி அரைக்கும் போது கட் பண்ணி போட்டுடலாம். ரொம்ப அழுகியிருந்தால் தூர போட்டுடலாம். சின்னதாக கொஞ்சம் சொத்த மாதிரி இருக்கும், அதை பார்த்து நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பனானா வாங்குகிறோம் இல்லைங்களா, அந்த பனானாவோட ஸ்டெம் மேலே ஒரு இது இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சோ ஒரு டிஷ்யூ வச்சோ க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு வரும். நான் அப்படியே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரவா உப்புமா பண்ணி சாப்பிட்டுட்டு நம்ம லன்ச் வேலையை ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிச்சிட்டேங்க. நான் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வேர்க்கடலை, எள், தேங்காய்,
சீரகம், சோம்பு, வெந்தயம், அப்புறம் காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு வறுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து கத்திரிக்காவை இப்படி காம்பை இப்படி வச்சுட்டு இப்படி பீசஸாக போட்டு நறுக்கி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இதுதான் இன்றைக்கி குழம்பு. ஓகே, அது கொஞ்சம் வெங்காயமாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை அரைச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இது நாட்டுக்கோழியை கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இதை அரைச்சிடலாம். ஒரு ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். கத்திரிக்காயில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். சால்ட்டு போட மறந்துட்டேன். என்ன சால்ட்டும் போட்டு ஒரு போட்டு ஊட்டிடலாம். ரைஸ் மட்டும் காலையில் வச்சுப்பேங்க. இப்போ அந்த அரைச்ச மசாலாவை நம்ம ஒவ்வொரு கத்திரிக்காயிலையும் நல்லா தடவி விட்டுடலாம். அந்த கோட் ஆகணும் அந்த மசாலா ஃபுல்லாகவே கத்திரிக்காய் வாஷ் பண்ணி எடுத்த அப்புறம் அது உள்ளே ஸ்டஃப் பண்ணும்போது அதே மாதிரி அது உள்ளே சொத்தை ஏதாவது இருக்கான்ட்டு செக் பண்ணிவிட்டு ஸ்டஃப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நம்ம அந்த இது கெட்டுப்போன வெஜிடபிளை தூர போட முடியும். நல்லா ஃபுல்லாகவே நல்லா கோட் ஆகிற அளவுக்கு ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வெஜிடபிளையும் நம்ம கவர் பண்ணுற மாதிரி வச்சுட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த உப்பு காரம்லாம் அது உள்ள இறங்கும். நம்ம இந்த பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே நான் ரொம்ப பிஸிங்க. இந்த வீக்கெண்ட்ஸ்லாம் பிஸியாக போகுது. ஏன்னா இப்போ நல்லா கிளைமேட் நல்லா இருக்கிறனால நிறைய வீக்கெண்ட்ஸ் கேம்பிங் போகிறோம் நாங்கள். நல்லா குளிராக இருக்குது கிளைமேட்டு. கேம்பிங் போகிறதுக்கும் நல்லா இருந்துச்சு. அதனால் ரொம்ப பிஸியாக இருந்துச்சு வீக்கெண்ட்ஸ் எல்லாம். நான் ஒரு கேம்பிங் வீடியோவும் போட்டுட்டு தான் இருக்கிறேன். நான் இன்னும் 2 வீடியோ இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், போடுறேன் சீக்கிரம். நல்லா இருக்குது கிளைமேட். நல்லா குளிர் இருக்குங்க. அந்த கிளைமேட்டெல்லாம் என்ஜாய் பண்ணணும் என்னங்க. இப்போ இருக்கும்போது அப்புறம் சம்மர் வந்துச்சுன்னா வெயில், எப்போ பாரு மாலு ஷாப்பிங்கு இதுதான் இருக்கும். எங்கேயுமே வெளில போக முடியாது. சூடுன்னுவோம். மழை வந்தால் மழைன்றோம். குளிர் இருந்தால் குளிருன்றோம். போய் பார்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கிளைமேட் நல்லா இருக்குங்க. கேம்ப் ஃபயர் போட்டுட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட அந்த நிலா வெளிச்சத்தில் மேலே நட்சத்திரங்களை பார்த்துட்டு உட்காந்து ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு. எங்கள் வீட்டுக்குள்ளே என்ன பண்ண முடியும்? ஒரு சத்தமாக ஒரு குரல் வந்தாலே பக்கத்து வீட்டிலேருந்து கம்ப்ளைண்ட் வந்துடும். இந்த மாதிரி டைட்டில் தான் வெளியே போயிட்டு நல்லா நம்ம மனசை விட்டு ஆட்டம் பாட்டோன்னு கொண்டாட்டோன்னு இருக்க வேண்டியது தான். நல்லா இருக்குது கிளைமேட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் என்னென்னா என்ன சமைக்கிறது வீட்டில் அப்படின்றது தான் இல்லையா? அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன சமைக்கிறது ஒரு பெரிய வேலை இல்லை. என்ன சமைக்கணும்னு யோசிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கடான்னு வேலை ஆகிடும். அந்த என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது தான் பெரிய விஷயம். ஒரு மெனு இது மாதிரி போட்டுக்கலாம், நம்ம டேபிள் மாதிரி போட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு இது நான்வெஜ் சிக்கனு, ஒரு நாளைக்கு மட்டனு, ஒரு நாளைக்கு முட்டை, ஒரு நாளைக்கு ஃபுல் வெஜ்ஜு அப்படின்னு போட்டு மெனு போட்டு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த சிக்கனை வந்து ஒரு நாளைக்கு குழம்பா பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதை பெரட்டலாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் மட்டும்தான் பண்ணணும். ஆனால் என்ன அந்த மாதிரி அதே மாதிரி பருப்பு செய்யும்போது
ஒரு நாள் துவரம்பருப்பு, அடுத்த வாரம் வந்து சிறுபருப்பு, ஒரு வாட்டி மசூர் தால், அப்படி மாற்றிக்க வேண்டியது தான். காய்கறி இந்த வாட்டி காய்கறி குழம்பு பண்ணால் அடுத்த வாரம் வேறு காய்கறி போட்டு குழம்பு பண்ண வேண்டியதான். ஒரு நாள் சாம்பார், இப்படி ஒரு 4 5 2 ஒரு வாரத்துக்கு நம்ம பிரித்து வச்சுக்கிட்டா அதே மெனுவை ரிப்பீட் பண்ண வேண்டாம். அதே ஸ்டைலை ரிப்பீட் பண்ணிவிட்டு காய்கறியை மாற்றிக்கலாம். கொஞ்சம் அதுக்கு தேவையான ஸ்டைலை மாற்றிக்கலாம் கொஞ்சம். அந்த மாதிரி பண்ணி நம்ம மைண்டை செட் பண்ணிக்க வேண்டியது தான். இல்லைன்னா யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் என்ன சமைக்கிறது என்ன சமைக்கிறதுன்னு. ஒரு நாள் பயிர் வகை எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு ரொம்ப மைண்ட் இருக்கும். நான் வேறு ஏதாவது க்ரியேட்டிவாக நல்ல கன்ஸ்ட்ரக்டிவாக ஏதாவது யோசிக்கலாம் இதுக்கு. அடுத்தது குழம்பு பண்ணுறது ஓகேங்களா? பாத்திரம் தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? இதில் கொஞ்சம் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து கடலை எண்ணெயில் செஞ்சால் கூட நல்லா இருக்குங்க. என்கிட்ட கடலை எண்ணெய்லாம் இல்லை. ஆக்சுவலி ஊருக்கு போன இந்த வாட்டி கடலை எண்ணெய் எடுத்துகிட்டு பார்க்க சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ கொஞ்சோண்டு தாளிப்பு வடகம் போட்டேன். தாளிப்பு வடகம் உங்கள்கிட்ட இல்லைன்னா கடுகு போட்டால் போதும். கொஞ்சம் வெந்தயம். ஓகேங்களா? அதோட இப்போ நான் இந்த வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று, அதுவும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். ஓகே, அது வதங்கினோடனே நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். அந்த கண்ணாடி பாதத்துக்கு வந்த உடனே கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போதும். சும்மா அந்த ஃப்ளேவருக்காக தான். இது வந்து நான்வெஜ் கிடையாதுல்ல, சும்மா ஃப்ளேவருக்காக தான். நான்வெஜ்ஜுக்கு அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போட்டோம், பொரிஞ்சிருச்சு. தீயை சிம் பண்ணிட்டேன். ஏன்னா இது ஹீட் நல்லா தாங்குங்க இந்த ஏஎம்சி பாத்திரம். இது வந்து ஆல்மோஸ்ட் நம்ம இப்போல்லாம் வருது இல்லைங்களா அந்த ட்ரிபிள் ப்ளை பாத்திரம். இதெல்லாம் நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் முன்னாடியே வாங்கி வச்சது. ஏஎம்சின்னு ஃபஸ்ட்டு வந்தது. இப்போ தான் என்னென்னமோ பிராண்ட்லாம் வருது. அண்ட் இதில் வந்து நான் இப்போ தான் கத்திரிக்காவை சேர்த்துக்கிட்டேன். கத்திரிக்காய் அப்படியே இது வதங்கட்டும். அப்படியே இதுலேயே வேகணும். தண்ணியெலாம் ஊற்றக்கூடாதுங்க. சிம்லேயே வச்சு அந்த எண்ணெயிலே இது வதங்கணும். அதோடவே நம்ம
அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். அதுவும் நல்லா இதில் வதங்கட்டும். கொஞ்ச நேரம் இது வெந்து வரட்டும், அதுக்கப்புறம் அதை சேர்க்கலாம். ஓகேங்களா? இதை நான் மூடி வச்சிட போகிறேன். அடுத்தது இந்த சைடு நம்ம இந்த நாட்டுக்கோழி பெரட்டல் பண்ணிக்கலாம். இது வதங்குற நேரத்தில் சிம்மில் இருக்கட்டும். நாட்டுக்கோழி பெரட்டல். இதில் அந்த வறுத்ததெல்லாம் இருக்கா, வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த கோழி எல்லாம் இதில் சேர்த்துடலாம். ஓகே, நாட்டுக்கோழி பெரட்டல் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்ப்போம். நல்லெண்ணெய் கொஞ்சமும் ரிஃபைண்ட் ஆயில் கொஞ்சமாக சேர்த்துப்போம். பெரட்டெல்லாம் நம்ம வேண்டாம். வேக வச்ச நாட்டுக்கோழி அதில் சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு நிறுத்தி எடுத்துக்கோங்க. ஏன்னா எண்ணெய் தண்ணியோடு ஊற்றினீங்கன்னா இருக்கும். சூப்பு அதிலே ஊற்றிடுங்க. அப்படியே அதிலே இதாகி வரணும். ஓகேங்களா? வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இல்லை இது தனியாக சூப்பாக வச்சுக்கிறதுனால வச்சுக்கோங்க. இதில் வெறும் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். ஸோ என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் அதில் போட போகிறேன். கொஞ்சமாக போடுறேன், ஏன்னா அதுக்கப்புறம் மிளகு போடணும். மிளகு அது ஒரு தனி டேஸ்ட்டு. அப்படியே இதில் சிம்மிலே இருக்கட்டும். அவ்வளோதாங்க. இது அப்படியே தண்ணி வற்றணும், அவ்வளோதான் இதோட வேலை. அதுக்கப்புறம் பெப்பர் போட வேண்டியது தான். இதில் ஒன்றும் பெரிய இது இல்லை, வேலை இல்லை நம்மளுக்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா திருப்பியும் இதை முன்னுக்கு கொண்டு வந்துட்டேன். பெரட்டி விட ஓரளவுக்கு அந்த கலர் மாறிடுங்க. சரிங்களா? ஒரு மாதிரி பர்பிள் கலர் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் மாறிடும். அது போதும். சரிங்களா? அந்த எண்ணெயில் வதங்கினா அந்த டேஸ்ட் வந்துடும். இப்போ இந்த மீதி மசாலாவும் கொட்டி குழம்பு மாதிரி ஆக்கிடலாம் பொரிக்கிறதுக்கு. இதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் இதில் இந்த எள் இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா நம்ம,
வேர்க்கடலைலாம் அது கொஞ்சம் பிசுப்பு தன்மை வரும், எண்ணெய் விடும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி குடிச்சு போட்டுக்கலாம். நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, பசங்க பெரியவங்க கூட சமைக்கும் போதே இந்த இடத்த மெஸ்ஸி ஆக்கி விட்ருவாங்க. அப்புறம் அதுக்கு ஒரு தொடையல், அதுக்கு ஒரு இது. சமைக்கும் போதே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சிந்தாமல் அதுக்குன்னு ஒரு பிளேட்டு தட்டு எல்லாம் வச்சுட்டேன். எக்ஸ்ட்ரா ஒரு பாத்திரம் தான் தேய்க்க போகிறோம், எவ்வளவோ தேய்க்கிறோம் உட்காந்துக்கிட்டு இல்லையா. நல்ல தண்ணி தாராளமாக ஊற்றலாங்க. ஏன்னா இதில் தேங்காய், எள்ளு, வேர்க்கடலை எல்லாமே இருக்குது. அதெல்லாம் திக்கன் பண்ணிடும் கிரேவியை. ஸோ கவலைப்பட வேண்டாம். தண்ணி வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் புளி தண்ணி வேறு ஊற்றப்படும், அது இதில் கொஞ்சம் கரைச்சி போடும். எடுத்துட்டு வா துணி, நான் வந்து துணி இருக்கிறது ஃபேன் எடுத்தாங்க கையில் போட்டு. விக்கி இதுமா பார்த்தீங்கன்னா புளி தண்ணியும் ஊற்றியாச்சு. கத்திரிக்காய் நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நம்ம அந்த உப்பு காரம் டேஸ்ட்லாம் பார்த்துடலாம். வேணா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இல்லை. ஓகே, இந்த நீட்ட மிளகா காரமே தெரிய மாட்டேங்குது. இதில் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் காரத்துக்கு போட்டிருக்கேன். இது வந்து சும்மா காஷ்மீர் சில்லி பவுடர் கலரு. கொதிக்கிட்டோங்க. பொடியோட பச்சை வாசனைலாம் போகணும். நல்லா கொதிக்கணும். அங்கே நம்ம கோழியும் தண்ணியெல்லாம் வதங்கிடுச்சு. கொஞ்சம் தான் இருக்குது. அதில் கொஞ்சம் பெப்பர் போட்டோன்னா கோழி பிரட்டல் ரெடி. ரொம்ப ஈஸிங்க செய்யறது. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு ஒன்றும் அரைச்சி விடலாம் ஒன்றுமே இல்லை. இஞ்சி பூண்டு இருந்தால் போதும்.
ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த இது. ஓகே, நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்றைக்காவது ஒன்றா லேசியாக இருக்கும்போது இது ஒரு வேலை கொடுக்குற குழம்பு இல்லையா, அதனால் அதை ஈஸியாக செஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஏதாவது ஒன்று ஈஸியாக பண்ணிக்கணும், ஒன்றை நல்லா அரைச்சி கரிச்சு விட்டுக்கணும். செமையாக இருக்குது. அது அப்படியே நான் வச்சு கொதிக்க விட போகிறேன், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கிறேன், ஏன்னா இப்படியே திக்னஸ் ஆகுது. புளியோட பச்சை வாசனை போகணுங்க, அதனால் கொதிக்கணும் நல்லா. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன், கத்திரிக்காயும் வேகணும். ஓகே, இதை நம்ம க்ளோஸ் பண்ணி அலெக்ஸா set timer for 10 minutes, medium heat la vechiten. Starting now. மிளகும் போட்டாச்சு, நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கேரளா ப்ரௌன் ரைஸு. இது வந்து நம்ம இது இல்லைங்க, இப்போ இது வந்து கவுனி அரிசி இல்லைங்க, இது நம்ம கேரளா ப்ரௌன் ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து நல்லது ஃபார் டயபெட்டிக் அண்ட் வெரி குட் ஃபார் ஹெல்த். இது வந்து ஒரு 2 hours மினிமம் ஆர் 6 hours மேக்ஸிமம் ஊற வச்சு நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் ஃபேமிலியில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் சேரணும்னு ஆசைப்பட்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.